வெல்கம் டு சுபி எக்ஸ்ப்ளோரர். சொன்னால் நல்லா இருக்காது, வாங்க இன்ட்ரோ போட்டுக்கலாம். ஈவினிங் டைம் வியூ பயங்கரமாக இருக்குல்ல எக்ஸ்ப்ளோரர். இந்த பஸ்ஸுக்கிற அடிக்கிற புழுதியில் நம்ம பவுடரே அடிக்க தேவையில்ல போல். சரியான பவுடர் அடிச்சு விட்டு போகிறான். இந்த லாரி பின்னாடி, பஸ்ஸு பின்னாடி, முக்கியமாக அந்த கெரசர் எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியா சைடில் நம்ம போனோம் வச்சுக்கி, நம்ம எவ்வளோ தான் குளிச்சுட்டு போனாலும் அடித்து 5 நிமிஷத்தில் குப்பை காட்டில் வேலை செஞ்சோன்னாட்ட நம்மளை ஆக்கிடுவானுங்க. இதுதான் அவனுக்கு வேலையே. ஈவினிங் டைம் பயங்கரமாக வியூ இருக்குது. இப்போ இன்றைக்கி எங்கே போகிறோன்னா வச்சுக்கே, ஒரு மலை மேலே ஏறி நின்று அப்படியே சன்செட் ஆகிறத நம்ம அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு ரசிச்சுக்கிட்டு அந்த வைப்பை என்ஜாய் பண்ண தான் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இப்போ சென்னை டு திருச்சி அந்த ஹைவேயில் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் பாடலூர் பக்கத்தில் ஒரு பெருமாமலை அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. அந்த மலையில் தான் நம்ம போயிட்டு எடுக்க போகிறோம். இங்கே இந்த மலை மேலே போயிட்டு அந்த கார்னரில் போயிட்டு தான் நம்ம இப்போ உட்காந்து அந்த வியூவை என்ஜாய் பண்ணி நம்ம பீஸ்ஃபுல்லாக டீ குடித்து ஃபீல் பண்ண போகிறோம். ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு நம்ம ஊட்டிலாம் போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படி கூலிங்காக எப்படி இருக்கும். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இப்போ அங்கே போக முடியாது. நம்மளுக்கும் காலவரம் போவோம். ராங் ரூட்டில் போகாதீங்க மேக்ஸிமம். ஓகேவா? மலைக்கு கீழே ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்கும். மறக்காமல் அங்கே ஆஞ்சநேயரை நினச்சி வேண்டிக்கோங்க, உங்களுக்கு நல்லதாக நடக்கும். நம்மளும் போயிட்டு ஒரு ஆஞ்சநேயர்கிட்ட நல்லபடியாக மேலே ஏறிட்டு வைப்பை என்ஜாய் பண்ணிட்டு வரணும் கடவுளைன்னு ஒரு அர்ச்சனையை போட்டு போகலான்னு நம்ம வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு அர்ச்சனையை போட்டு அதுக்கப்புறம் மலை ஏற ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டியாச்சு. நம்ம எந்த சேதாரமும் இல்லாமல் நல்லபடியாக ஏறிட்டு இறங்கணும் அப்படின்னு எந்த ஒரு சிறு காயமும் இல்லாமல்னு நினச்சிட்டு ஒரு அர்ச்சனையை போட்டு கிளம்பிட்டோம். அப்படியே கோவிலுக்கு இந்த சைடில் அப்படியே வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இங்கேருந்து தான் மலை ஸ்டார்ட் ஆகும். நம்ம மொதப்படியிலேருந்து நடக்க ஆரம்பிக்கலாம். இங்கே நம்ம மேரா தோஸ்த் கரைக்கே அப்படின்ட்டு நம்ம ஒரு படுத்து கிடக்கிறோம். சரி, என்ஜாய் பண்ணு, நம்ம நடக்க ஆரம்பிப்போம். நம்ம மலை மேலே சூரியன் மறையத்துக்கு முன்னாடியே நம்ம போய் போனால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா நம்ம வியூவை ஒழுங்காகவே என்ஜாய் பண்ண முடியாது. இதான் மேரா தோஸ்த் கரை. ஒழுங்காக ஏறி வரணும், மூஞ்சை காட்ட மாட்டேறான், ஆள் பயப்பில் வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். பார்த்தோன்னா இன்னும் பாதி மலை கூட வரல. அதுக்குள்ளேயும் நாக்கு தள்ள ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பாது. அப்படியே இங்கே பாருங்கள், இந்த படி மேலேயோ இல்லை சைட்லேயோ ஒவ்வொருத்தவங்களோட பேர் பதிக்கப்பட்டிருக்கோம். இந்த பேர் ஏன் பதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த படி அவங்க தான் தூக்கிட்டு போட்டாங்க. கீழே சொன்னேன்ல, அந்த ஆஞ்சநேயர்கிட்ட அவங்க வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அவங்களோட வேண்டுதல் நிறைவேறி முடிஞ்சதுனால, சாமி இது மாதிரி உனக்கு படி எடுத்துகிட்டு போகிறேன்னு வேண்டியிருக்காங்க. அதனால தான் அந்த படியை எடுத்துகிட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு படியாக இது வரைக்கும் படி இருக்குது. இதுக்கு மேலே நம்மளுக்கு படி இல்லை. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைங்கிற சாமி ஐயப்பன் பாட்டை போட்டுக்கிட்டு ஏற வேண்டியதுதான். நம்ம தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்கே கூட்டின்னு போகிறீங்க, எங்கே கூட்டின்னு போகிறீங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டு சாவடிக்கிறதுக்கு? இன்னும் அவனைக்கான தண்ணி கூட எடுத்துகிட்டு வரல. இன்றைக்கி செத்துட்டோம். தண்ணி கூட எடுத்துகிட்டு வரல. இன்றைக்கி தண்ணி எடுத்துகிட்டு வரணும் கூட செத்துட்டோம். டீ ஸ்பாட்டு நல்ல ஏரியான்னு டீயை முட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி எடுக்க மறந்துட்டுனே. கீழே பைப்பு போகுது பாருங்கள். மலை மேலே தண்ணி இருக்கும், டேங்க் இருக்குன்னு நம்புறேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் மலை ஏறி இருக்கேன். இதுக்கு முன்னாடி இங்கே கோயிலுக்கு வரும்போது அப்போ வயசு சின்ன வயசா, அதனால் குடு குடு குடுன்னு ஓடிட்டேன். இப்போ நம்மளால் சுத்தமாக முடியல. எனக்கு மேலே கூப்பிட்டு கொல்றீங்கடா அப்படிங்கிறான். என்ன பண்ணுறது தெரியல, பார்ப்போம். நம்மளுக்கு சூரியன் மறையத்துக்குள்ளே போனால் தான் ப்ளேஸ் பார்க்க நல்லாயிருக்கும். இருட்டிடுச்சுன்னா விசிபிளாக எதுவுமே தெரியாது. மூச்சு வாங்குது வேறு, தண்ணி வேறு எடுத்துகிட்டு வரல. நம்ம ஊர் பக்கத்தில் சின்ன ஊட்டின்னு நினச்சிட்டு ஊட்டியில் போய் டீ குடித்தா எப்படி ஃபீல் இருக்குமோ அது மாதிரி இங்கேயே ஃபீல் இருக்குன்னு நினச்சிட்டு பைக் எடுத்துகிட்டு அசால்ட்டாக கிளம்பி வந்துட்டான். இப்போ பார்த்தா ட்ராக்கு தள்ளுது. டீ எடுத்துகிட்டு வர தெரிஞ்சுன்னு எனக்கு பேக்கில் தண்ணி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். இப்போ தான் பாதி மலையாக வந்திருக்கோம். மொபைல் வேறு பிடிச்சிட்டு கை வேறு வலிக்குது. இந்த கையில் ஹெல்மெட்டு வேறு. ஆள் அட்ரஸே காணான்னு ஒருத்தனை
சமமாக இருக்குது. மழை வந்துட்டோம்னு நினைக்கிறேன். உச்சிக்கு அவன் இன்னும் ஆளுமையிலே காணா. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சூரியன் வேறு மறைய போகுது. மறைஞ்சிதே நம்மளுக்கு பிளேஸ் எதுவுமே விசிபிளாக தெரியாது, கண்ணுக்கு சரியாக தெரியாது. ஓகேவா? அப்புறம் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தது ஒன்றுத்துக்கும் இல்லாமல் வேஸ்ட்டாக போயிடும். மூச்சு வந்துருச்சு பாருங்க. ஜெய ஆஞ்சநேயா. இப்போ புதுசாக செட்டுலாம் போட்டிருக்காங்க போல. ஜெய் ஆஞ்சநேயா. வா. ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. இங்கே வச்சுட்டு சாமி கும்பிட்டுறலாம். அப்பனே முருகா, அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அப்பனே பெரிய கட்டப்பொம்மை சிவாஜி ராத்திரி குடிச்ச போதில்லாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்குவாரு. போனாயா அந்த பக்கம். நான் சொன்ன மாதிரி நினச்ச மாதிரி டேங் இருக்குது. தண்ணி குடிச்சிட்டு நம்ம வியூவை என்ஜாய் பண்ண வேண்டியதான். வா எவடி ஒருத்தரா ஒருத்தரா. எவ்வளோ அருமையாக இருக்குது. அப்படியே மெயின் ரோட்டில் இங்கேருந்து எல்லாம் பார்க்கும்போது கரப்பாம்பூச்சி சைஸில் தெரியுறாங்க. எல்லாமே அப்படியே வியூவை என்ஜாய் பண்ணிட்டு நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை ஆரம்பிச்சாச்சு. அப்படியே இங்கேருந்து டீயை குடிச்சிட்டு வைப்பு பண்ணிக்கிட்டே அந்த ஃபீலை ரசிச்சுக்கிட்டே டீ குடிக்க போகிறோம். சேஸ் காய்ஸ். இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். தினம் ஒரு கவிதை உன்னை பற்றிய எழுதி வந்தேன் என் தேவதையே, திறக்கப்படாத உன் கதவிடமே என் காதலை நானும் கூறி வந்தேனே, காற்றில் உந்தன் ஓசையும் கேட்கின்றதே. ஹலோ காய்ஸ், அவ்வளோதான், இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. கீழே கீழே விழுந்துடக்கூடாது. அப்புறம் சொர்க்கம் தான் நம்மளுக்கு கீழே முடிஞ்சு. அப்படியே டீ குடித்த கிளாஸ் 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோதான் நம்ம கிளம்பியாச்சு. ஒரு வழியாக அவன் மேலே வந்து சேர்ந்துட்டானாட்டிட்டுக்கு இருட்டுறதுக்குள்ளே. லைட் எதுக்கு அடிக்கிறேன்னு நினைக்கிறேன்னுச்சிக்கே, அவன் மூஞ்சி தெரியக்கூடாதான். ஏன்னா அவன் ஃபோட்டோவை நான் இங்கே ஆட் பண்ணனா என்னடா பண்ணுவா டேய், மூஞ்சி தெரியாமல் வந்துடுமா என்ன. நம்ம ஏறின வழி ஃபுல்லாகவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு பார்த்து இறங்கணும். அது ஹைவேங்க, அதனால தான் அப்படியே ஜொலிக்குது. நம்ம கடவுள்கிட்ட எவ்வளோ தான் வேணுனாலும் என்ன பண்ணுறது, சம்பவம் ஆக்கி விட்டுச்சு, போட்டுச்சு ஒரு கல் கீறிடுச்சு. ஓகே காய்ஸ், பாய்.